உலகெங்கும் வாழும் ராஜ் தொலைக்காட்சி என்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் ஒரு இனிய நாளாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அமையப் போகிறது. நான் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ஜூலை மாதம் 11ஆம் தேதி தினபலன்கள் பார்க்க போகிறோம். 2026ஆம் வருஷம் தமிழ் வருடத்தில் இது பராபவ ஆண்டு ஆனி மாதம் 27ஆம் நாள் இன்னைக்கு சனிக்கிழமை 8:37 வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம், பிறகு ரோகிணி நட்சத்திரம் வந்துடும். இன்னைக்குதான் கூர்ம ஜெயந்தி. இன்னைக்கு மேஷராசி என்பர்களே, ரொம்ப அற்புதமான ஒரு நாள். குடும்பஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துட்டு இருக்கார். குடும்பத்து மேலே ஒரு ஈர்ப்பு வரும். பலருக்கு குடும்பம்னாலே அது என்னமோ பிடிக்காது. நான் சொல்கிறத என் முன்னாடி இந்த காலத்தில் கேட்டால், நான் சொல்கிறத என் பிள்ளை இந்த காலத்தில் கேட்டால் அப்படின்னு புலம்பின்னு இருப்பார். குடும்ப ஈடுபாடு சிலர் குறைவாக இருக்கும் பாருங்க, அவர்களுக்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஒரு வித்தியாசம் வரும். குடும்பத்தில் ஒரு ஈடுபாடு. யங்ஸ்டர்ஸ்க்கு நல்லா பணம் சம்பாதிக்கணும்னு தோணும். ரிஷபராசி என்பர்கள், சந்திர பகவான் ராசிக்குள்ளே இருக்கார். இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருப்போம். எல்லா காரியங்களும் வேகமாக நடக்கும் உங்களுக்கு இன்னைக்கு. அதுவும் சந்திரமங்கள யோகம். முருகப்பெருமான நமஸ்காரம் பண்ணணும். மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றின்னு அந்த முருகப்பெருமான நமஸ்காரம் பண்ணுறச்சே நம்மளுடைய அகங்காரம் ஆணவம் எல்லாம் போயிடும், எல்லா சந்தோஷமும் வரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு புதுசாக சொத்து வாங்குகிற யோகம் வருது. ஒரு பரபரப்பு வேகம் இருக்கே, அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். டென்ஷன் இல்லாமல் இன்னைக்கு இருந்துட்டா போகிறோம். வருமானம் திருப்தி தரும். மிதுன ராசி என்பர்களே, சந்திர பகவான் 12ல் உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்ப என்ன ஆகும்? செவ்வாயும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கார். நிறைய ஒரு செலவு பண்ணணும்னு தோணும். செலவு ஆகும். ஒரு வீடு வாங்குற யோகம், ஒரு வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, அட்லீஸ்ட் அதையாவது வீட்டில் உட்காந்து பேசுவேள். ஒரு வீடு வாங்கினா தேவையில்ல, அவா வாங்கியிருக்கா இவா வாங்கியிருக்கா, நம்ம மட்டும் இன்னும் வாங்கலை அப்படிலாம் பேசுவேள். நீங்கள் வீடு வாங்குற யோகம் வரும். சில பேர் நிறைய அதில் இன்வெஸ்ட் பண்ணவும் செய்திருவேள். இந்த நாள் சகோதரர்களுக்கு இடையில் ஒரு கருத்து மாறுபாடு இருக்கும். அவள் மேலே சில குறை இருக்கும். நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயமானதெல்லாம் அவள் கெடுத்துட்டா அப்படிலாம் பேசிப்போம். வேலை விஷயம் திருப்திகரமாக இருக்கும். வியாபாரத்தில் புதிய நபர் உத்தர சந்திக்க பொருள் இன்னைக்கு அவர் மூலம் புதிய கான்டாக்ட்ஸ் டெவலப் ஆகும். கடகராசி அன்பர்களே, லாபத்தில் சந்திரன் இருக்கார். சந்திரன் தான் நம்ம ராசி அதிபதி. அவர் லாபத்தில் உட்கார்ந்துருக்காருன்னா தொட்டதெல்லாம் லாபம். ரொம்ப மகிழ்ச்சியான அனுபவங்கள் உண்டு. பேச்சில் ஒரு இனிமை, பிறரை வசீகரம் பண்ணக்கூடிய பேச்சு, குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்கிற அமைப்பு, படிப்பில் நல்ல ஞாபக ஆற்றல், நல்ல பாராட்டுக்களை வாங்குவோம் இன்னைக்கு. அப்படிலாம் நல்லா இருக்கு. சிம்மராசி என்பர்களே, புதுசாக வேலையை தேடுறவாளுக்கு இன்னைக்கு வேலை கிடைக்கும். சார் நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், தாராளமாக பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு ஏற்கனவே நான் வேலை செய்துட்டு இருக்கேன், ஒரு எக்ஸ்ட்ரா பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன்னா ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கலாம், வளர்ச்சி இருக்கும். கொஞ்சம் பணியாளர்கள் பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பா. அவளுக்கு கூடுதலாக நீங்கள் அவளுக்கு என்ன தேவையோ கேட்டு திருப்தி படணும். ஏன்னா அவளுக்கு ஒரு மனசு சில வருத்தங்கள் இருக்குது, பார்த்து நிவர்த்தி படணும். சுக்கிரன் கேது ராசியில் இருக்க கண் திருஷ்டி நிறைய இருக்குது. உங்களுக்கு சுற்றி போட்டுக்கோங்க, நாள் நல்லா இருக்கும். கன்னிராசி என்பர்களே, என்னென்ன காரியங்கள் வேணுமோ அந்த காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு வெற்றிகரமாக நடக்கும். நேற்று வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு நிவர்த்தி ஆகும். புதிய முயற்சிகள் பண்ணலாம். பிஸ்னஸ் ரீதியாக புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், அது லாபமாக இருக்கும். நல்ல கம்யூனிகேஷன் செக்டாரில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். காது தொடர்பான பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும். இது ஒரு வருமானம் தரும் நல்ல நாள். துலாம் ராசி அன்பர்களே, சந்திர பகவான் இன்னைக்கு அட்டமத்தில் உட்கார்ந்துருக்காரு. வேலைக்கு போனோமா, வேலையை பார்த்தோமா, திரும்பினோமான்னு இருக்கணும். அந்த மேனேஜர் எப்படி தெரியுமா, அந்த டீம் லீடரை பற்றி உனக்கு தெரியாத ஒரு ரகசியம் அப்படிலாம் அங்கே பேசப்படாது. அப்படி பேசினா என்ன ஆகுதுன்னா, வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் சில சிக்கல் வருது.
துளாராசிக்காரா இன்றைக்கி வேலைக்கு போனோமா, அமைதியாக இருந்தோமா, வேலையை முடிச்சுட்டு வந்தோமான்னு இருக்கணும். பயணங்களையெல்லாம் அவாய்ட் பண்ணணும். இன்றைக்கி சந்திராஷ்டமம். குடும்ப உறுப்பினர்கள்ட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும். சகோதர உறவுகளில் விட்டு கொடுத்து போகணும். எல்லாத்தையும் விட பாவம் வீட்டுக்காரர், ஐயோ பாவம் ஆத்துக்காரர் தான் அவர்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டேன்னா அவரும் நல்லா இருப்பார், நீங்களும் நல்லா இருப்பாள். வியாபாரம் பற்றிய நல்ல செய்திகள்லாம் உங்களுக்கு வரும். எதிர்பார்க்குற நல்ல கம்யூனிகேஷன் வரும். புதிய ஆர்டர்ஸ் கிடைக்கும். யங்ஸ்டர்ஸுக்கு ஃபாரினில் போய் வேலை பார்க்கக்கூடிய யோகங்கள் துளாராசி யங்ஸ்டர்ஸுக்கு வருதே, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. விருச்சிக ராசி என்பர்கள், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு 7ஆம் இடத்துல போகிறது ரொம்ப விசேஷம். கல்யாணத்துக்கு வரன் பார்த்துட்டே இருப்பா, தகைஞ்சிருக்காது. இப்போ கல்யாணத்துக்கு வரன் தகையும். முதல் கல்யாணம் பாதிக்கப்பட்ட வாழ்க்கையில் 2வது கல்யாணம் சம்பந்தப்பட்ட நல்ல செய்தி வரும். சில பேர் 2வது கல்யாணம் பண்ணிட்டு அந்த முதல் கல்யாணமே தேவலை, இப்போ இதை விட்டு விலகவும் முடியல, ஒன்றும் பண்ணவும் முடியலன்னு வருத்தப்பட்டு வேறு பயந்துட்டு வேறு இருக்கா. அதான் முதல் கல்யாணம் விவாகரத்து பண்ணுறதுக்கு முன்னால் கோடி தடவை யோசிக்கிறோம். 2வது கல்யாணம் முதல் கல்யாணத்தை விட பெட்டராக இருக்குங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு நம்மள்கிட்ட? அதனால இந்த நாள் திருமண உறவு உங்களுக்கு எதிர்பார்த்தபடி அமையும். வெளிநாட்டு யோகங்கள் கூடி வரும். தனுசு ராசி என்பர்களே, ஒரு புதுசா வேலை ஒன்று எதிர்பார்த்துருக்கள், இந்த வேலை கிடைக்கும். இன்னைக்கு எதிரிகள் தொந்தரவு கொஞ்சம் இருக்கு. டாக்டர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடிய அறுவை சிகிச்சைகள் உங்களுக்கு பெயரும் புகழும் பெற்றுத்தரும். கடன் வேணும், என் பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னா இன்னைக்கு முயற்சி பண்ணுங்க, கடன் கிடைக்கும். பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம், நல்ல முறையில் இருக்கும். ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் தனுசு ராசிக்காரா. மகர ராசி அன்பர்களே, இது ஒரு அருமையான நாள். சந்திர பகவான் பூர்வ புண்ணியத்தில் இருக்காரே, நல்ல அதிகார பதவி உங்களுக்கு ஒன்று கிடைக்க போகிறது. கூடுதல் பொறுப்பாக கூட சிலருக்கு கிடைக்கும். ஆஃபீஸில் அப்படியே அதிகார பதவி கிடைக்கிறது, அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம், இதெல்லாம் இருக்கு. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத வாழ்க்கை அந்த புத்திர பாக்கியத்தை கடவுள் கொடுக்க போகிறார். நல்ல குழந்தை பிறக்கணும்னா என்ன பண்ணணும்? சுந்தரகாண்டம் படிக்கணும். படிச்சா ரொம்ப நல்ல குழந்தைகள் சத்புத்திரனாக பிறப்பார். பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் இருக்குது, ஒரு வேகம் இன்னைக்கு இருக்கும் உங்களுக்கு. பிஸ்னஸில் நல்லா இருக்கும். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் கல்வியில் அலாதி பிரியமோட படிப்பள், இன்னைக்கு ஆசையாக படிப்பள். கும்பராசி என்பர்கள், புதுசாக வீடு மனை வாங்குகிற யோகம் வருது. ரொம்ப நாள் ஆசை வீடு வாங்கணும்னு, இப்போ வீடு வாங்குகிற யோகம் வருது. பிள்ளைகள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கு ஒரு வேலை எதிர்பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஹவுசிங் லோன் சேங்ஷன் ஆகும். இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. சிலர் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். என்ன வேலை கிடைச்சாலும் இந்த வேலையை வேண்டாம்னு சொல்லக்கூடாது, நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள்லாம் பல மாணவர்களுக்கு கூடி வரும். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு ரொம்ப சாதகமாக இருக்கார். நீங்கள் பண்ணுற முயற்சியெல்லாம் வெற்றி பெறும். பயணங்கள் அமையும். கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். ஆஃபீஸில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை, வீட்டில் மனைவி மக்களோட ஒரு சந்தோஷம், இதெல்லாம் வேணும் இல்லையா? நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம்னாலே அதை இன்னைக்கு ஃபீல் பண்ணுவேன். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி, சந்தோஷமான நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள். நண்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.